ஹலோ காய்ஸ், டுடே ரெசிபி உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு பூண்டு நசுக்கி வச்சுக்கணும். தென் வெங்காயம் தக்காளியை தனித்தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுமே ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் எடுத்து உள்ளே போட்டு கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுமே இடித்து வச்ச பூண்டையும் உள்ளே சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் செப்பரேட்டாக வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். அந்த எண்ணெயெல்லாம் எப்போ பிரிஞ்சு வருதோ அது கூடவே நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒன்ஸ் நல்லா அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறமா முட்டை மசாலா நமக்கு எவ்வளோ காரத்துக்கு ஏற்ப வேணுமோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி குவான்டிட்டி வேணுமோ அதையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். ஒரு கொதிச்சதுமே அதில் தேவையான முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஜஸ்ட் அதை மூடி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணோம்னா நம்மளோட உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி ரெடி. ஓகே காய்ஸ், இந்த மாதிரியான குயிக் ரெசிபியை பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.